ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதெல்லாம் போட்டு ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். தக்காளி வதக்கியாச்சு. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம திட்டமாக உப்பு போடணும். உப்பு போட்டு மிளகாத்தூள் திட்டமாக போட்டு ரவோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவாக திட்டமாக ஊற்றி அதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டு பிறகு நல்லா தொழவி விடணும். தொழவி விட்டுட்டு கொத்தமல்லி தழை போடணும். கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கலரி விட்டு நம்ம அதுக்கப்புறம் விசில் மூடணும். விசில் போடணும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பலன்னு சாதம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம பரிமாறிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.